இதை என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 2 எபிசோட் 34 பார்க்க போறோம். சீஜுனே திரும்ப இதை பத்தி திங்க் பண்ணி பாருங்களேன்பா. சுனாடே எதை பத்தி அப்படின்பாங்க. நருட்டோவை பத்தி தான். அவன் அந்த மிஷனுக்கு போறதே அவனுக்கு ரிஸ்க் தான். அவனுக்கு மட்டும் போய் அங்க ஏதாச்சும் ஆச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சீஜுனே கேட்கும் போது என்னால திரும்பலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. டீம் கக்காஷியே இந்த ஒரு மிஷனை ஹேண்டில் பண்ணிக்கிட்டோம் அப்படின்பாங்க. சீஜுனே இதை கேட்கற மாதிரியே இருக்காது. டீம் கக்காஷினாலும் கக்காஷி கூட போகணும்ல. கிட்டத்தட்ட ஹிடன் சாண்டுக்கு அனுப்பிச்சதுக்கும் இப்பத்துக்குமான சிச்சுவேஷன் ரொம்பவுமே டிஃபரெண்டா இருக்குல்ல அப்படின்பா சீஜுனே. அதுவும் சரிதான்ங்க மை சக்குரா திங்க் பண்ணுவா. டெய்டரா சாசோரி கிட்ட நான் இதை சொன்ன செம கடுப்பாவ இருந்தாலும் ஜின்சுரிக்கியை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு நருட்டோவை பிடிக்கிறதுக்கு காராவை ஒரு பெயிட்டா யூஸ் பண்ணி கூட்டிட்டு போயிருப்பான் இல்லையா, அதை திங்க் பண்ணி பாப்பா. போன மிஷன்லயே நருட்டோ தான் அவங்களோட டார்கெட்ங்கிறதுல ரொம்ப கிளியரா இருந்தாங்க. போன தடவை அந்த பிரச்சனை ஆகாம பிரிவென்ட் பண்ணதுக்கு காரணமே எங்களோட கக்காஷி சென்சே இருந்தாரு. நருட்டோவை பத்தி அவருக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு திங்க் பண்ணுவா. ஆனா போன மிஷன்ல மட்டும் கக்காஷி சென்சே கூட இல்லைன்னா சீஜுனே எதுக்காக கன்சர்ன் பண்றாங்கன்னு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருப்பா. ரொம்ப எல்லாம் கவலைப்படாத சக்குரா, அதுக்குன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு. கக்காஷி அண்ட் சாஸ்கே இல்லாதத ஃபில் பண்றதுக்கு 2 புது மெம்பர்ஸை கண்டுபிடிக்கணும். இத பத்தி நருட்டோ கிட்டையும் சொல்லிரு அப்படின்னு சுனாடே சொல்லவும் சரின்பா சக்குரா. சீஜுனே இன்ன வரைக்கும் சுனாடே கிட்ட நருட்டோ வேணாங்கல ஸ்ட்ராங்கா சொல்லிட்டே இருந்திருப்பாங்க. இந்த ஒரு பாயிண்ட்ல சுனாடே சொன்ன பதில் வந்து சீஜுனே சொன்னதை 1% கூட ரெகக்னைஸ் பண்ணாத மாதிரி தான் ஃபீல் ஆகும். சீஜுனேவும் சக்குராவும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. நருட்டோ சைட் சீன் ஜம்ப் ஆகும். நருட்டோ சாயை அட்டாக் பண்றதுக்கு போகும்போது நிஞ்சா ஆர்ட் சூப்பர் பீஸ்ட் ஸ்க்ரால் அப்படின்னு சாய் சொல்லவும் அவனோட பெயிண்டிங்ஸ் நருட்டோவை அட்டாக் பண்ண வரும். நருட்டோ ஷேடோ க்ளோன் ஜுட்சு யூஸ் பண்ண போகும்போது நீ நேரா போ நருட்டோ நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு நிஞ்சா ஆர்ட் ஷேடோ ஸ்டிச்சிங்கிற ஜுட்சுவை யூஸ் பண்ணி ஷிகமாரு மொத்தமா காலி பண்ணிடுவான். நருட்டோ குணையை வச்சு அட்டாக் பண்ண போகும்போது சாய் அவனோட பிளேடை யூஸ் பண்ணி தடுத்துருவான். யாருடா நீன்னு கேப்பா நருட்டோ. சுனாடே சைட் சீன் ஜம்ப் ஆகும். சீஜுனே சுனாடேன்னு கூப்பிடும் போது நான் வரேன் அப்படின்பாங்க. இந்த இடத்துக்கு கொஹாரு வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயத்தை பத்தி உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்பாங்க. சுனாடே செம காண்டாவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபார்மேஷன் நியூ டீம் கக்காஷி அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. எதை பத்தி பேசணும் சொல்ல போனா 2 பேர் வந்து உட்கார்ந்துருக்கீங்க, இது ஒன்றும் நார்மலா இருக்க போது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்பாங்க சுனாடே. நீ சொன்ன விஷயத்துக்கே வரலாம் அப்படின்பாரு ஹோமுரா. கொஹாரு சீஜுனே எங்களை தேடி ஒரு அட்வைஸ் கேட்டு வந்தா அப்படின்பாங்க. செம கடுப்பா இருக்கு சுனாடேக்கு. எதை பத்தி பேசுறீங்கன்னு கேட்பாங்க. நருட்டோ உசுமாக்கியை பத்தி தான் பேசணும் அப்படின்பாங்க கொஹாரு. அக்காட்சுக்கி ரிலேட்டடான மிஷன்ஸ்க்கு நருட்டோவை அனுப்ப வேண்டாம் அப்படின்பாரு ஹோமுரா. அதுக்கான காரணம் உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்பாங்க கொஹாரு. தெரியும் சீஜுனே சொல்லிருக்கா அப்படின்பாங்க. ஹோமுரா இப்பையில இருந்து நருட்டோ 4-man ஸ்குவாட்ல தான் ஒர்க் பண்ணும். ரொம்பவுமே ஸ்கில்டான ஷினோபிஸ கூட போடுங்க. அவனை சர்வேலன்ஸ் பண்றது இன்க்ரீஸ் ஆகணும், அவனை ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும் அப்படின்பாரு. கொஹாரு இருந்துட்டு அதுன்னு மட்டும் இல்லாம ரொம்பவுமே கம்மியான மிஷன்ஸ் மட்டும் அவனுக்கு கொடுங்க, அதுலயும் அவனுக்கு அதிக ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்க கூடாது அப்படின்பாங்க. அவ்வளவுதான் புரியுதா சுனாடே அப்படின்பாரு ஹோமுரா. செம கடுப்பான சுனாடே. சீஜுனே உங்ககிட்ட அட்வைஸ் கேட்டு வந்திருக்கானா அப்பவே தெரிய வேண்டாம் என்னோட பதில் என்னவா இருக்கும்னு அப்படின்னு சுனாடே சொல்லும் போதெல்லாம் சீஜுனேக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கும். ஹோமுரா அண்ட் கொஹாரு சொன்ன விஷயத்தை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க சுனாடே. நருட்டோ ஒன்னும் சாதாரணமான பையன் இல்ல, அவன் ஒரு ஜின்சுரிக்கி அப்படின்பாங்க கொஹாரு. அவனை பொறுத்த வரைக்கும் அவனை வில்லேஜ்குள்ளே வச்சு அவனை சர்வேலன்ஸ் பண்றதுதான் கரெக்ட். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காம்ப்ரமைஸா போயிடலாம் அப்படின்பாரு ஹோமுரா. நருட்டோ 4-man ஸ்குவாட்ல இருக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நருட்டோக்கு இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடாதீங்க. நீங்க சொன்ன மாதிரியே நருட்டோவை வில்லேஜ்லயே வச்சிருந்தா கூட அக்காட்சுக்கி சேர்ந்தவங்க என்ன வரமாட்டாங்கன்னு நிச்சயம் இருக்கா? ரீசெண்டா சாண்ட் வில்லேஜ்ல நடந்த இன்சிடென்ட் தெரியும்ல, காரா ஜின்சுரிக்கி அவங்க வில்லேஜ்லயே ரொம்பவுமே சேஃபஸ்டான பிளேஸ்ல வந்து அவனை புடிச்சிட்டு போயிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பாசிபிலிட்டியே சொல்றேன், அவங்க அதே விஷயத்தை அப்ரோச் பண்ணாங்கன்னா விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். இது மட்டும் நடந்தா கடைசியில லீஃப் தான் டேஞ்சர்ல மாட்டிக்கும். இதுவே நருட்டோ மட்டும் வேற இடத்துக்கு போயிட்டு இருந்தானா எனிமினால இமிடியேட்டா அவனை கண்டுபிடிக்கவே முடியாது. நருட்டோ என்ன பண்றான்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அதுன்னு மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்ககிட்ட டேலண்ட் இருக்கு, அவன் ஒரு ஃபைன் நிஞ்சா, லீஃப் வில்லேஜோட ஒரு பெரிய சொத்து அப்படின்னு சுனாடே சொல்லும் போதெல்லாம் ரொம்பவுமே பரிதாபமான ஆப்ஜெக்ஷன் வச்சிருக்க சுனாடே. நீ உன்னை ஹொக்காகேன்னு வேற கூப்பிட்டுக்கிற அப்படின்னு ஹோமுரா சொல்லும் போதெல்லாம் செம காண்டா இருப்பாங்க சுனாடே. நானுமே இங்க காம்ப்ரமைஸா தான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சுனாடே கத்தும் போது அப்படின்னா நருட்டோ அக்காட்சுக்கி கிட்ட மாட்டிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? அதுன்னு மட்டும் இல்லாம நருட்டோ கிட்ட இருந்து அந்த 9 tails அக்காட்சுக்கி எடுக்க மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? இது மட்டும் லீஃப் வில்லேஜ்க்கு என்ன பெரிய ஆபத்தா வந்து நிக்காதா அப்படின்பாரு ஹோமுரா. இந்த பாயிண்ட்ல சுனாடே நருட்டோ ப்ராமிஸ் பண்ண மாதிரி அந்த கர்ஸ்ட் நெக்லஸ் எனக்கு தான் அப்படின்னு சொல்லி இருப்பான் சுனாடே கிட்ட. என்ன நீ ப்ரொடெக்ட் பண்ணணும் அவசியம் இல்ல நருட்டோன்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே நருட்டோ நகர மாட்டான். காபுட்டோ புடிவாதம் பிடிக்காத குழந்தை, செத்துட்டா
கனவுல நிறைவேறாது அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வருவான். நகர்ந்துக்க நருட்டோன்னு கத்துவாங்க சுனாடே. நருட்டோ சிரிச்சுக்கிட்டே என்ன பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்ட்டு காபுட்டோ அட்டாக் பண்ண வந்த குனாயை பிடிச்சுக்குவான். நான் ஒன்னும் அவ்வளவு ஈஸியா சாக மாட்டேன், ஹோக்காகே ஆகிற வரைக்கும் அப்படின்பா நருட்டோ. அவங்களுக்கு அவங்களோட தம்பியையும் அவங்களோட காதலனான டானையும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருந்திருக்கும். கடைசியா நருட்டோ அந்த நெக்லஸையும் வாங்கியிருப்பான். அதை திங்க் பண்ணி பார்த்துட்டு நருட்டோ அவ்வளவு ஈஸியா தோத்து போக மாட்டான், எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்பாங்க சுனாடே. உன்னோட ஜட்மெண்ட் தப்பா போச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஹாரு கேட்கவும், ஒருவேளை நடந்தா வில்லேஜ் ஹிடன் இந்த லீஃபையும் த லேண்ட் ஆஃப் ஃபயரையும் என் உயிரை கொடுத்தனாவது நான் காப்பாத்துவேன் அப்படின்பாங்க. வில்லனி ஸ்ட்ராங்கா இருக்கியா, சே விடு, இருந்தாலும் அந்த 4 man ஸ்குவாட்ல நாங்க சொல்ற ஷினோபியை தான் நீ அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்பாரு ஹோமுரா. இந்த விஷயத்துக்கு சுனாடே ஒத்துக்குவாங்க. கொஹாரு டான்சோவை உள்ள கூப்பிடுவாங்க. இவனை பார்த்த உடனேயுமே சுனாடே நீயா அப்படின்பாங்க. பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பிரின்சஸ் சுனாடே அப்படின்ட்டு சிரிப்பான். நீ தான்னா கண்டிப்பா நியூ மெம்பர் ஃபவுண்டேஷனான பிளாக் ஆப்ஸ்ல இருந்தாலும் வரப்போறாங்க அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கப்புறமா நருட்டோ அண்ட் சாய் சண்டை போடுறத காட்டுவாங்க. நீ ரொம்ப வீக்கா இருக்க, சொல்ல போனா பால்ஸ் இல்லாத மாதிரி சண்டை போடுறடா அப்படின்பா சாய். பால்ஸ்னா என்னன்னு தெரியும்ல. இப்படி சாய் சொன்னதை கேட்ட நருட்டோக்கு ரொம்பவுமே ஆக்வர்டா இருக்கும். நான் கேட்ட கேள்விக்கு நீ இன்னும் பதிலே சொல்லி அப்படின்ட்டு நருட்டோ யாரா நீன்னு கத்துவான். சிக்கமாரு அவனோட ஷேடோ பொசிஷன் ஜுட்சு யூஸ் பண்ணும்போது அதுல இருந்து டாச் பண்ணி போயிட்டு அடுத்த தடவை பார்க்கலாம் நருட்டோ அப்படின்ட்டு கிளம்பிடுவான். நருட்டோ வெயிட் பண்றான்னு கத்துவான். அதுக்குள்ளேயே மறைஞ்சிருவான் சாய். 3 பேத்துக்குமே ஒன்னும் புரியாது, யார் அவன் அப்படிங்கிற மாதிரி இருப்பான் சிக்கமாரு. தெரியும்டா சோஜி நீ இங்கதான் இருப்பேன்னு சொல்லி ஆசுமா சென்சே சீக்கிரமா கிளம்ப சொன்னாருன்னு கத்துவா ஈனோ. சொல்ல போனா நருட்டோவை விட நருட்டோ ஷிப்புடன்ல தான் எனக்கு ஈனோவை ரொம்பவுமே பிடிக்கும். உங்கள யாருக்காவது அதே ஃபீலிங் இருந்தா அப்படியே பர்பிள் ஹார்ட்டை போட்டு விட்டு போங்க. சோஜி ஒரு வினோதமானவன் எங்களை அட்டாக் பண்ணான்னு சொல்லவும், வினோதமானவனான்ட்டு பாப்பா இரு அது நருட்டோவாச்சே அப்படின்னு பாப்பா, நான் வினோதமானவன் சொன்னேன் நருட்டோவை சொல்ல அப்படின்பா சோஜி. ஈனோ டே நருட்டோ பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு கையை காட்டிட்டு கத்துவா. ரொம்பவுமே கவலைப்படாத சோஜி, இந்த மொத்த சிச்சுவேஷனுமே மோசமா இருக்குன்ட்டு டென்ஷன் ஆமா சிக்கமாரு. டான்சோ சைட் காட்டுவாங்க. இந்த பாயிண்ட்ல மெயின் அவங்க ஆர்கியூ பண்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, நீ எத்தனை பேர்த்த உன் சைட்ல இருந்து அனுப்ப போறேன்னு சொல்லி கேட்பாங்க. வெறும் ஒரே ஒரு பர்சன் தான் அப்படின்பா டான்சோ. புரியுது, கக்காஷியால இப்போதைக்கு எந்த ஒரு மிஷன்ஸ்க்குமே போக முடியாதுன்னு உங்ககிட்ட யாருமே சொல்லல இல்ல அப்படின்பாங்க சுனாடே. சீஜுனே இந்த மிஷனுக்கு சீக்கிரமா போயாகணும், கக்காஷியால இந்த ஒரு மிஷனுக்கு வர முடியாது, அவரோட உடம்பு சரியானதுக்கு அப்புறமா அடுத்த மிஷனுக்கு தான் வருவாரு அப்படின்பா சீஜுனே. இந்த மிஷனுக்கு அவ்வளோ டைம் ஒன்றும் கிடையாது, சுனாடே கிட்டே இந்த ஒரு டெசிஷனை விட்டுருங்க அப்படின்பா சீஜுனே. கக்காஷி இல்லாம இந்த டீமை நினைச்சு பார்க்கவே முடியல, அடுத்து யாரை போடுறதுன்னு கூட தெரியல அப்படின்பாங்க சுனாடே. அதுக்கு டான்சோ ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருக்க ஒரு ஸ்கில்டான ஷினோபிய டைரக்டா ஓன் கண்ட்ரோலுக்கு எடுத்து அந்த டீமை லீட் பண்ண சொல்ல அப்படின்னு டான்சோ சொல்லவும், அதுவும் சரிதான் அப்படின்பாங்க கொஹாரு. இதுல எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லையே அப்படின்னு ஹோமுரா கேட்கவும், அவங்கள நான் தான் செலக்ட் பண்ணுவேன் அப்படின்பாங்க சுனாடே. டான்சோ நீ என்ன சொல்ல போற அப்படின்னு கேட்பாரு ஹோமுரா. அமைதியாவே இருப்பான். அப்படின்னா எனக்கு தோன்றவனையே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன்ட்டு கிளம்பிடுவாங்க சுனாடே. சீஜ்னே பேச ட்ரை பண்ணும்போது கூட செம காண்டில் இருப்பாங்க. உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு ஒண்ணு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லுவா. இங்க நான் உன்னை பத்தி பேசல அவனை பத்தி பேசுறேன் அப்படின்னு கத்திட்டு, என்னோட ஐடியாவும் ஆன்பு பிளாக் ஆப்ஸ்ல இருந்து டைரக்டா என்னோட கண்ட்ரோல்ல ஒருத்தனை கக்காஷிக்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். என் மைண்ட்ல ஸ்பெசிபிக்கா ஒருத்தன் இருக்கான், ஆனா நான் நினைச்சதையே எனக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல, அவங்களோட சப்பார்டினேட்லயே ஒருத்தனை ஃபோர்ஸ் பண்ணி தாட்டி விடுவாங்கன்னு நினைச்சேன் அப்படின்னு காண்டாயிட்டு, நருட்டோவை பாத்துக்க ஒருத்தன் போதுமா இல்ல வேற ஏதாவது எதிர்பார்க்கறாங்களா அப்படின்னு சுனாடே திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது சீஜனை கூப்பிடுவா. நான் உங்ககிட்ட நிறைய விஷயத்தை பத்தி பேசியே ஆகணும் அப்படின்பாங்க. இதை கேட்ட சீஜனை ரொம்ப பயப்படுவாங்க. இதெல்லாத்த விட டீம் கக்காஷியோட ஃபார்மேஷன் தான் ரொம்ப முக்கியம், 1008 வேலை இருக்குல்ல உனக்கு அப்படின்பாங்க. ஆமா அப்படின்ட்டு பின்னாடியே போவா. சுனாடே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளவு சீக்கிரமாவா அப்படின்பாங்க. அர்ஜென்ட்னு சொன்னனால வந்தேன் அப்படின்பா ஆன்பு பிளாக் ஆப்ஸோட மெம்பர். எதுக்காக இங்க இருக்குன்னு தெரியும்ல அப்படிங்கும்போது ஒரு ஜெனரல் ஐடியா இருக்கு அப்படின்பா. அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் பில்டிங் அடியில போயிட்டு வர மாதிரி வருவான். கக்காஷியோட இடத்த ரீப்ளேஸ் பண்ண போற அப்படின்பாங்க. கக்காஷி சென்பாய்க்கு பதிலா ஒர்க் பண்றது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்பா. இது ஒன்னும் ஆன்பு பிளாக் ஆப்ஸ் மிஷன் கிடையாது, ரெகுலர் மிஷன், அதனால மாஸ்க ரிமூவ் பண்ணிரு, உனக்கு ஒரு கோட் நேம் தரேன், இந்த மிஷன்ல உன் பேரு யாமட்டோ அப்படின்பாங்க. புரிஞ்சுது அப்படின்ட்டு மாஸ்க ரிமூவ் பண்ணுவான். சுனாடே டீம் கக்காஷில ஒரு புது மெம்பர் வர போறான் ஃபவுண்டேஷன்ல இருந்து அப்படின்னு சொல்லும் போது, நிஜமாலுமா ஃபவுண்டேஷன்ல இருந்தா அப்படின்னு கேட்கவும் எப்படியோ அப்படின்பாங்க. யாமட்டோ சரின்ட்டு லிசன் பண்ணும்போது அவனை மட்டும் கொஞ்சம் கவனமா பாத்துக்க அப்படின்பாங்க. என்ன காரணம்னு கேட்கும் போது அவனை டான்சோ தான் ரெக்கமெண்ட் பண்ணான், தேர்ட் ஹோக்காகேவை அப்போஸ் பண்ண டாக்கா ஃபேக்ஷன்ல இருந்தவன் அவன் தான் ஆன்பு பிளாக் ஆப்ஸ்குள்ள ஆன்பு பிளாக் ஆப்ஸ்க்கான ட்ரைனிங் டிவிஷனை ஒரு டிட்டாச்டு யூனிட்டா ஃபார்ம் பண்ணவன். அப்புறம் அதுலயே சீஃப் பொசிஷன் எடுத்துக்கிட்டான். அட்லீஸ்ட் அவன் பேரனாவது நீ கேள்விப்பட்டிருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்பாங்க. சுனாடே தலையாட்டுவான். ஃபவுண்டேஷனை மொத்தமா கலைச்சாங்க, அவனுக்கு பவர் இல்லாம போச்சு, இருந்தாலுமே அவன் என்ன திங்க் பண்றான்னு எனக்கு புரியல அப்படின்னு சுனாடே சொல்லவும், ஒருவேளை ரொம்ப கவலைப்படுவீங்களோ அப்படின்பா யாமட்டோ. விட்டு தள்ளு, சீக்கிரம் போய் உன் டீமை பாரு அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு கிளம்பிடுவான். ஸ்பாட்ல சக்குரா இருப்பா. நருட்டோ சக்குரான்ட்டு கத்திட்டு போவான். இங்கதான் மீட்டப்பா அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்கவும், அதுல என்னடா சந்தேகம் அப்படின்பா. இல்ல இங்க யாருமே இல்லையே அப்படின்னு கேட்பான். உண்மையாலுமே கிரானி சுனாடே நியூ மெம்பர்ஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்களா நமக்காக அப்படின்னு கேட்க
கேட்கவும், இங்க பாரு நம்ம தான் சீக்கிரமா வந்துட்டோம், இன்னுமே மீட்டிங்கான டைம் இருக்கு அப்படின்னு சக்குரா சொல்லவும், கக்காஷி சென்சே மாதிரி லேட்டா வராத ஆளா இருந்தா பரவாயில்ல அப்படின்ட்டு தலை சொறிவான். சாய் இந்த இடத்துக்கு வந்துட்டு ஹாய் சொல்லுவான். டே நீ இங்க என்னடா பண்ற, இதுக்கு முன்னாடி ரூஃப்ல இருந்தவன் தானே நீ அப்படின்பா. உங்களை பார்த்ததுல சந்தோஷம் அப்படின்பாரு யாமட்டோ. இப்பையில இருந்து நான் தான் கக்காஷியோட இடத்த ஃபில் பண்ண போறேன் அப்படின்பாரு. சாய பார்த்த காண்ட்லயே இருப்பான் நருட்டோ. யாமட்டோ மனசுக்குள்ள இந்த மிஷின் நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமா இருக்கும் போல அப்படின்பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா என் அன்னெசரி அடிஷன் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்பா நருட்டோ. இதுக்கப்புறமா சொசைட்டி ஃபார் லீவ் டூரிசம் அப்படின்பா சோஜி நருட்டோ அண்ட் ஷிகமாருவை பிபிக்யூ ஷாப்புக்கு கூட்டிட்டு போவான். ஷிகமாரு சுனினானப்ப ஆசுமாவோட டீமே இந்த இடத்துல தான் செலிப்ரேட் பண்ணிருப்பாங்க. அத சோஜி சொன்னதுக்கு அப்புறமா கடைக்குள்ள இருப்பாங்க. நருட்டோ அவசரப்பட்டு சாப்பிட போவான். கறியை பொறுத்த வரைக்கும் கிரில் பண்றது ரொம்பவுமே ட்ரிக்கியான விஷயம், அதனால நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன்ட்டு மொத்தத்தையும் எடுத்து வாயில போட்டுருவான். இதை பார்த்த நருட்டோல செம காண்டாவான். ரெண்டு பேருமே சண்டை போட்டு இருக்கும் போது ஷிகமாரு அமைதியா இருங்கன்னு சொல்லுவான். குண்டன்னு சொல்லி திட்டிடுவான் நருட்டோ. சொல்லக்கூடாத வார்த்தையை சொல்லிட்டியடா அப்படின்பா ஷிகமாரு. நான் ஒன்னும் குண்டா இல்லடான்ட்டு ஹியூமன் பவுல்டர் அப்படின்னு கத்துவான். நருட்டோவை அடிக்கன்ட்டு மொத்த கடையையுமே காலி பண்ணிட்டு தலைவன் நிம்மதியா கொண்டு சாப்பிட்டு இருப்பான். உங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சுட்டு பெருந்தொல்லையா போச்சுடா அப்படின்பா ஷிகமாரு. கீழே கிடக்குற நருட்டோ எனக்கு ஒரு கறினாவது வேணும் அப்படின்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது.